ஹலோ வியூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்ஏ 2026ல நம்ம பார்க்க போற காலேஜ் பார்த்தீங்கன்னா அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. காலேஜ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரைக்குடியில இருக்கு. ஓகேங்களா? அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்குமே கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிற ட்ரீம் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு முக்கியமான ஆப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜில என்னென்ன கோர்சஸ் இருக்கு, எவ்வளவு நம்பர் ஆஃப் சீட்ஸ் இதுல இங்க இருக்கு, இந்த காலேஜஸ்ல சீட் கிடைக்கணும், எவ்வளவு கட் ஆஃப் வரைக்கும் நமக்கு தேவை, தென் எந்த ரேங்க் வரைக்கும் நம்ம டெஃபினட்டா எதிர்பார்க்கலாம், தென் இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸ்ல எப்படி இருக்கு, தென் இந்த காலேஜ்ல ஓகேங்களா எந்த அளவுக்கு அதர் ஃபெசிலிட்டிஸ்ல அதர் ஆக்டிவிட்டிஸ்ல எப்படி இருந்திருக்கு, தென் இந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, ஓகேங்களா இது மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு காரைக்குடி சிட்டில தான் இருக்கு. காரைக்குடி ஜங்ஷன்ல இருந்து நியர்லி 3 கிலோமீட்டர்ஸ்ல தான் இந்த காலேஜஸ் இருக்கு. இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். இந்த காலேஜ்ல டோட்டலா உங்களுக்கு உங்களுக்கு 6 கோர்சஸ் இங்க அவைலபிளா இருக்கு. 6 கோர்சஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 கோர்சஸ் பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங் 1952ல உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. டோட்டலா 60 சீட்ஸ் இருக்கு. NBA அக்ரிடேஷன் இருக்கிற கோர்ஸ். தென் அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 1952ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 120 சீட்ஸ் NBA அக்ரிடேஷன்ஸ் இருக்கு. தென் EEE 1952ல உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 120 சீட்ஸ் இதுக்கும் NBA அக்ரிடேஷன் இருக்கு. தென் ECE 60 சீட்ஸ் 1969ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 2001ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. டோட்டலா 60 சீட்ஸ். தென் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி லாஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணாங்க. டோட்டலா 60 சீட்ஸ் இருக்கு. சரிங்களா? சரி, நம்ம இப்ப கட் ஆஃப் நம்ம பாத்துருவோம். கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் இயர் அதிகமா பேசப்பட்ட ஒரு கோர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். 2023ல 191.5 இருந்த இதோட கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 2024ல 194 உங்களுக்கு குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி 2025ல அகைன் 194 உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிசிஏ பொறுத்த வரைக்கும் 192.5, தென் பிசிஎம் 191.5, எம்பிசி 192.5, எஸ்சி 182.5, எஸ்சிஏ 177, எஸ்டி 147.5 வரைக்கும் போயிருச்சு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2023ல இதோட ரேங்க் பாத்தீங்கன்னா 5720 இதோட இருந்திருக்கு. 2024ல இதோட ரேங்க் 11,000 ரேங்க் பேக்ல போயிருக்கு. 6,838 உங்களுக்கு இருந்திருக்கு. 2025ல இதோட ரேங்க் உங்களுக்கு 700 ரேங்க்ஸ் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 6,155 இருந்திருக்கு. இந்த வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கட் ஆஃப் ரெடியூஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ரேங்க்குமே பின்னாடி போக வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. தென் அது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகேங்களா? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் தான் இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. 2025ல அதாவது ஓசி 191.5 வரைக்கும் போயிருக்கு. பிசிஏ 189.5, தென் பிசிஎம் 190, எம்பிசி 190, தென் எஸ்சி 179.5, எஸ்சிஏ 180.5 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் இயர் 10,344 வரைக்கும் ரேங்க் வரைக்கும் போயிருக்கு உங்களுக்கு ஓசி. இந்த வருஷம் இதோட ரேங்க் இன்னும் உங்களுக்கு பின்னாடி போக உங்களுக்கு ஒரு 3,000 ரேங்க்ஸ் பேக்ல போக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும். தென் அடுத்து இசிஇ. ஓகேங்களா? எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்டா சூஸ் பண்ற கோர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் தான். 2023ல இதோட ரேங்க் கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 187 இருந்திருக்கு. 2024ல இதோட கட் ஆஃப் இன்னும் இன்க்ரீஸ் ஆகி 189.5 வரைக்கும் போயிருக்கு. 2025ல 192.5 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. பிசிஏ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 190.5, பிசிஎம் 190.5, எம்பிசி 190.5 வரைக்கும் போயிருக்கு. தென் எஸ்சி 188, தென் எஸ்சிஏ 176, தென் எஸ்டி 183.5 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2023ல 10,465 இருந்த இதோட ரேங்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2024ல உங்களுக்கு 1,500 ரேங்க் ஃப்ரண்ட்ல 8,911 வரைக்கும் போயிருக்கு. தென் 2025ல உங்களுக்கு 300 ரேங்க்ஸ் பேக்ல போய் 9,275 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் இதோட ரேங்க் உங்களுக்கு 2,000 ரேங்க்ஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அதே மாதிரி கட் ஆஃப்மே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும். தென் அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்.
2023ல இதோட கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 180.5 வரைக்கும் போயிருக்கு. தென் 2024ல இதோட கட் ஆஃப் வந்து 185 வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. தென் 2025ல 188.5 வரைக்கும் இன்னும் ரைஸ் ஆயிருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 185, தென் பிசிஎம் 188, தென் எம்பிசி 185, எஸ்சி 169.5, SCA 163.5 வரைக்கும் போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2023ல 17,667 இருந்த இதோட ரேங்க் பாத்தீங்கன்னா 2024ல உங்களுக்கு 2000 ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. 15,817 உங்களுக்கு வந்திருக்கு. 2025ல உங்களுக்கு வந்து ஒரு 4000 ரேங்க் வந்து பேக்ல போய் 16,275 இருந்திருக்கு. இந்த வருஷம் இதோட ரேங்க் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 1000 ரேங்க்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 1000 to 5000 ரேங்க்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி கட் ஆஃப்மே உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிக சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. தென் அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாவே ஸ்டூடெண்ட்ஸோட சாய்ஸஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துச்சு. பட் ஆனா இந்த வருஷம் உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸோட சாய்ஸ்ல கண்டிப்பா இருக்கும். அதனால வந்து 2023ல இதோட கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 166.5 இருந்தது. 2024ல உங்களுக்கு கட் ஆஃப் ரைஸ் ஆகி 173 வரைக்கும் போயிருந்துச்சு. 2025ல 182 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 176, பிசிஎம் 172, எம்பிசி 172, எஸ்சி 161.5, எஸ்சிஏ 146.5, எஸ்டி 139.5 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2023ல இதோட ரேங்க் 38,263 இருந்த இதோட ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 2024ல உங்களுக்கு 300 ரேங்க்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கு. 37,983 இருந்திருக்கு. அதுவே 2025ல உங்களுக்கு 6000 ரேங்க் வந்து ஃப்ரண்ட்ல வந்து 31,511 உங்களுக்கு இருந்திருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு டெஃபினட்டா இதோட ரேங்க் வந்து 10,000 ரேங்க்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல வர வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. கட் ஆஃப்மே உங்களுக்கு வந்து நியர்லி 10 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. தென் அடுத்து சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 2023ல 176 இருந்த இதோட கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 2024ல 179 உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2025ல 183.5 வரைக்கும் உங்களுக்கு ரைஸ் ஆயிருக்கு. தென் பிசிஏ பொறுத்த வரைக்கும் 180, தென் பிசிஎம் 170, எம்பிசி 176.5, எஸ்சி 169.5, எஸ்சிஏ 161.5, எஸ்டி 165.5 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. தென் ரேங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2023ல இதோட ரேங்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24,001 இருந்தது. 2024ல உங்களுக்கு வந்து 2000 ரேங்க் வந்து பேக்ல போய் 25,977 இருந்திருக்கு. 2025ல இன்னும் 2000 ரேங்க் வந்து பேக்ல போய் 28,034 இருந்திருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு மோரலஸ் வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து இதே ரேஞ்சஸ்ல 25,000 ரேஞ்சஸ்ல உங்களுக்கு போக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சிவில் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இதான் இந்த நீங்க கட் ஆஃப் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாம் கட் ஆஃப் வந்து ரேஞ்சஸ் நம்ம பார்த்தோம். உங்களுக்கு இருக்கிற உங்களுக்கு 6 கோர்ஸோட கட் ஆஃப் பார்த்தோம். இந்த ரேஞ்சஸ்ல இந்த வருஷம் போக வாய்ப்புகள் இருக்கு. தென் அடுத்து இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸ்ல எப்படி இருக்கு அதெல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படி வெப்சைட்ல பாத்துருவோம். பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பிளேஸ்மெண்ட் உங்க டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் அதை பத்தி டீட்டெயிலாவே உங்களுக்கு ஸ்டடி டேட்டா பேஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. என்னென்ன கம்பெனிஸ்ல எவ்வளவு பேக்கேஜ் கொடுக்குறாங்க. ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் 4.5 LPA, உங்களுக்கு ஹையஸ்ட் வந்து 21 LPA இருக்கு. உங்களுக்கு வந்து 25 பேக்கேஜஸ் வந்து 6 lakhs பேர் வந்து இருந்திருக்கு. உங்களுக்கு அது இல்லாம உங்களுக்கு 130 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 3 lakhs பேர் இருந்து 6 lakhsல இருந்து வரைக்கும் இருந்திருக்காங்க. தென் அது இல்லாம என்னென்ன வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறாங்க ஓகேங்களா, இது யாரெல்லாம் எங்க பிளேஸ்மெண்ட் பண்றாங்க கம்ப்ளீட் டேட்டா பேஸ் எல்லாமே வந்து டீட்டெயிலா வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அது நீங்க கம்ப்ளீட்டா நீங்க கோத்ரூ பண்ணலாம். தென் அது இல்லாம உங்களுக்கு கிளப் ஆக்டிவிட்டிஸ்ல எல்லாமே உங்களுக்கு எல்லா கிளப் ஆக்டிவிட்டிஸ் கம்ப்ளீட் எல்லாமே வெப்சைட்ல எல்லாம் அப்டேட் பண்ணிருக்காங்க. மேஜர் நம்ம சொல்லணும்னா எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ வந்து ஈவெண்ட்ஸ் எல்லாமே ஆக்டிவா இருக்கு. உங்களுக்கு எல்லாமே வந்து ரெகுலராகவே வெப்சைட் வந்து கம்ப்ளீட்டா அப்டேட்ல இருந்திருக்கு. சரிங்களா, அதுதான் சொல்லலாம். அலுமினி பேஜும் உங்களுக்கு கரெக்டா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அலுமினி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து அதுக்குன்னு தனியா உங்களுக்கு செக்ஷன் வந்து இருக்கு அலுமினிய அப்படின்னு சொல்லிட்டு. இதுல பாத்தீங்கன்னா உங்க அலுமினிய அசோசியேஷன்ல என்னென்ன ப்ரோக்ராம் நடத்துறாங்க, எப்ப இது நடத்துறாங்க எல்லாமே பாத்தீங்கன்னா டீட்டெயிலாவே அலுமினிய செக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அலுமினிய செக்ஷன் சரி. சரிங்களா, தென் இந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படின்னு கேட்கறவங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லிடுறேன். 2025ல உங்களுக்கு இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு per இயருக்கு வந்து டோட்டல் ஃபீஸ் பாத்தீங்கன்னா per இயருக்கு வந்து 12,415 இருந்திருக்கு. ஓகேங்களா, அதர் ஸ்டேட் கேண்டிடேட் இருந்தா 2,700 உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது இருக்கும். தென் சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் 580 rupees-உம் இன்ஸ்டெட் ஆஃப் வந்து 50 rupees பதில் 580 நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் வெரிஃபிகேஷன் ஃபீஸஸ். சரிங்களா, அதான் சொல்லியிருக்கிறது. தென் இதுவே நீங்க ஜெனரல் கேண்டிடேட்டுக்கு தான் உங்களுக்கு வந்து 12,415 இருக்கும்.
ஓகேங்களா. நீங்க கவுன்சிலிங் அப்போ 2000 வந்து பே பண்ணுவீங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு 10,415 உங்களுக்கு நீங்க இங்க பேலன்ஸ் அமௌண்ட் அட்மிஷன் அப்போ பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்னா உங்களுக்கு வந்து அந்த 2000 இது எக்ஸீட் ஆயிரும் உங்களுக்குங்களா, உங்களுக்கு எக்ஸீட் ஆயிரும். அப்ப நீங்க வந்து உங்களுக்கு ஃபீஸே 10,415 தான் இருக்கும். உங்களுக்கு 2000 கவுன்சிலிங்ல பே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 8,415 உங்களுக்கு வந்துடும். அதாவது அப்போர்ட்ல நீங்க பே பண்ணியிருந்தா மட்டும் ஓகேங்களா. தென் பிசிக்கல் சேலஞ்சஸ் பர்சனுக்குமே சரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு அந்த டியூஷன் ஃபீஸ் இன்னும் மைனஸ் ஆகும். உங்களுக்கு 8,915 உங்களுக்கு இருக்கும் ஃபீஸஸ் ஓகேங்களா. உங்களுக்கு இன்னும் அந்த டியூஷன் அப்போர்ட்ல 2000 பே பண்ணீங்கன்னா 6,915 தான் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு ஃபீஸ் வந்து ஒவ்வொன்றுக்கும் நீங்க அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷனுமே உங்களுக்கு 2000 வந்து டியூஷன் ஃபீஸ் அதுதான் 2000 அது ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா. தென் ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ஆஃப் அட்மிஷன்ஸ் 200 ருபீஸும் ரீஃபண்டபிள் டெபாசிட் வந்து 7,000 ருபீஸ் இருக்கு. தென் அது இல்லாமல் நீங்க ஒவ்வொரு இதுவுமே நீங்க பொறுப்பு ஆனமா உங்களுக்கு 14,750 நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா. அது இல்லாமல் அட்மிஷன் அப்ப நீங்க பே பண்ண 3,000 ருபீஸ் டெபாசிட் அமௌண்ட் வந்து நீங்க பே பண்ணணும். நீங்க டெபாசிட்டா நீங்க பே பண்ணுறீங்களா. நீங்க அட்மிஷன்ஸ் அப்ப என்னென்ன எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலுமே ஃபுல்லாவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பிசிக்கல் சர்டிஃபிகேட்ஸ்க்கான ஃபார்மும் உங்களுக்கு டீட்டெயிலா எல்லாமே கொடுத்துருக்காங்க. வெப்சைட்ல எல்லாமே கம்ப்ளீட்டா எல்லாமே அப்டேட் பண்ணிருக்காங்க. நீங்க கவர்மெண்ட் காலேஜஸ்ல அப்டேட்டட் ஃபியூ காலேஜஸ் நம்ம பார்க்கலாம். அதுல முக்கியமா கவர்மெண்ட் அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல கம்ப்ளீட்டா எல்லாமே அப்டேட் பண்ணிருக்காங்க சரிங்களா. நீங்க வெப்சைட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா எல்லாமே புரியும் சரிங்களா. நீங்க அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆப்ஷன்ஸா வச்சிருக்கோங்க. இப்பவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் கோட் 5901 சரிங்களா. இப்பவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க கவர்மெண்ட் காலேஜ் பாக்குறவங்களுக்கு கவுன்சிலிங் கோட் 5901 அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சரிங்களா. அடுத்து என்ன காலேஜ் பார்க்கலாம் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல வேற சந்திக்கிறேன். தேங்க்யூ.